இளநீர் வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணலாமா? இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸியில் பச்சை மிளகா, வழுக்கையாக இருக்கிற தேங்காய் அந்த இளநீல இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி, சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, அது கூட ஒரு 4, 5 துண்டு சொரக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து இளநீர் மோர் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் கூட வந்துட்டு இளநீர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம இதில் வாட்டர் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் இருந்தாலே போதும். ஃபைனலாக இளநீர் மோர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.